வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி நடவடிக்கை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும். தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தில்லியில் 21வது நாளாக தொடரும் போராட்டம். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் கடைகள் அடைப்பு. தேச துரோக வழக்கில் வைகோ கைது. சென்னை புழல் சிறையில் அடைப்பு. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி, தமிழக தலைமைச் செயலர், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் ஏற்பாடுகள், பண விநியோகம், போலி வாக்காளர்கள் பற்றி புகார் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். காவல்துறை தலைவர் டி.கே. ராஜேந்திரன், உள்துறை செயலர், வருவாய்த்துறை ஆணையர் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான உத்தரவை பின்பற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது இயலாது என்று கூறப்பட்டிருந்தது. எனவே தேர்தல் நடத்துவதற்காக உயர்நீதிமன்றம் அளித்துள்ள காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தனர். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 21வது நாளாக நீடிக்கிறது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் தில்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். விவசாய கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாநில விவசாயிகள், அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனிடையே தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை இன்று நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்பேல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற நதிகளை இணைக்க வேண்டும், அதன் மூலமாக விவசாயம் வளர வேண்டும், அதுதான் ஒரு தீர்வு பிரச்சனை இந்த இந்தியாவோட விவசாயிகள் தீர்க்க முடியும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு வாஜ்பாய் அவர்களும் அதற்காக குழுவை அமைத்தார்கள். உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். இவர்களெல்லாம் கேட்பது, மோடி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, வாஜ்பாய் என்ன கனவு கண்டார்களோ அதை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு முன்வர வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தென் மாநில லாரி உரிமையாளர்களின் காலவரம்பற்ற போராட்டம் தொடர்பாக தமிழகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரி உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டண உயர்வு, வேக கட்டுப்பாட்டு கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் போன்ற உத்தரவை கண்டித்து கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் தென் மாநில லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகம், கேரளம், ஆந்திரம், தெலங்கானா, கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களில் 20 லட்சம் சரக்கு வாகனங்கள்
வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்த போராட்டத்தால் கடந்த 4 நாட்களில் மட்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு 25,000 கோடியும் லாரி உரிமையாளர்களுக்கு 8,000 கோடியும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. லாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளும் போராட்டத்தில் பங்கேற்றன. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பங்கேற்றனர். தமிழக அளவில் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஹைதராபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெறுவது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்று கூறினர். வட்டார போக்குவரத்து கழக அலுவலகத்தில் புதிய வாகனங்களுக்கு பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இன்னொன்று புதுப்பித்தலுக்கு உண்டான காலதாமத கட்டணம், அதுக்கடுத்து இந்த என்டாஸ்மெண்ட், இந்த 3க்கும் கட்டணங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 கோரிக்கைகளும் மிக விரைவில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இன்று மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக விவாதம் செய்து அதில் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் காப்பீடு நிறுவனத்தில் தற்சமயம் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சுமூக முடிவு எட்டப்பட உள்ளது. அது முடிவு எட்டப்பட்டவுடன் எங்களுடைய வாகனங்களை இயக்குவதை பற்றிய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவிற்கு குறுகிய நாட்களே உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வருகிற 12ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருகிற 10ஆம் தேதி மாலையுடன் இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுவதால் இன்னும் 7 நாட்கள் இருப்பதால் தற்போது தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை 62 வேட்பாளர்கள் போட்டியிடுகிற களம் காண்கிறார்கள். குறிப்பாக இதில் பிரதான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, புரட்சித் தலைவி அம்மா, அதிமுக அம்மா, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அதே போல தங்களுக்கான அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் செய்து அதை முன்னிறுத்தி தங்களுடைய வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் வெற்றி பெற்றாலும் சரி தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ரோடு ஒழுங்காக போடணும், வீடு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சில இடத்துல வீடு பார்த்தே ஒழுங்காக இல்லை, அதெல்லாம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா அடிப்படை வசதியுமே போராட்டம், அதில் தான் ஒரு தீர்வு காணப்படுகிறது. அந்த போராட்டம் இல்லாமல் சுமூகமாக வரணும். பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி ரொம்ப இதாக இருக்குது. தண்ணி லாரி வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் வருது. பைப்பு திறந்தாலே சால்ட் வாட்டர் தான் வருது. இன்னும் ஆர்கே நகர் தொகுதியில் பாதி இடத்துல கரண்ட்டு தடையில்லா மின்சாரம் இல்லை. மேலும் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுடைய முடிவு குறித்தே தற்போது உள்ளாட்சி தேர்தல் முடிவும் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் கட்சி தலைவர்களிடம் அதே போல பொதுமக்களிடம் இருப்பதால் தொடர்ந்து இந்த ஆர்கே நகருடைய இடைத்தேர்தல் முடிவுக்காகவே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பதை கூறலாம். வேந்தர் செய்திகளுக்காக தண்டையார்பட்டு மண்டல அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோவுடன் பிரகாஷ். சென்னை ஆர்கே நகரில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஆர்கே நகரில் பாதுகாப்பு பணியில் 1694 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார். தேர்தலின் போது ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படும் என்றும் கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் என்றும் கரண் சின்ஹா கூறினார். 100 ஃப்ளையிங் ஸ்குவாட் இப்போ செட்டப் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் 68 இப்போ போடுறாங்க. செக் போஸ்ட் 24 செக் போஸ்ட் போடுறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். Probably I think இன்னைக்கு or நாளைக்கு ஒரு ஃபிளாக் மார்ச் ஆல்சோ கண்டக்ட் பண்ணிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் கார்த்திகேயன் சென்னை ஆர்கே நகரில் இன்று முதல் வாக்காளர் அடையாள சீட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் அலுவலர்களுக்கு நாளை 2ஆம் கட்ட பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 50 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்றும் 1694 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். As of now 50 வாக்குச்சாவடிகள் பதட்டமானது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நேற்றுக்கு வந்திருக்கின்ற இந்த இதில் சார் பிரஸ் ரிலீஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் சேஸ் தட் ஆல் த போலிங் ஸ்டேஷன் ஷுட் ஹேவ் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருப்பாங்க.
திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்படும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூரில் மீனவர்களை சந்தித்து அவர்களின் குறைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் பதவியை காப்பாற்றவே பன்னீர்செல்வம் முயன்றார் என்றும் மக்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு தீர்வு கண்டவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும் தான் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஓபிஎஸ் அவர் ஒரு பக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, விசாரணை கமிஷன் அமைப்பேன்னு. எதுக்கு? ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு. நான் சொல்றேன், நீங்க விசாரணை கமிஷன் அமைக்கிறீங்களோ அமைக்கல அது வேற. திமுக ஆட்சிக்கு வந்து சசிகலா குடும்பத்தை மட்டும் இல்ல, ஓபிஎஸ் சேர்த்து விசாரணை கமிஷன் அமைக்கிற எண்ணத்துல திமுக வரப்போகுது. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட மதிமுக பொதுச் செயலர் வைகோ புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு சென்னை ராணி சீதை மன்றத்தில் குற்றம் சாட்டுகிறேன் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் வைகோ பேசியதாக 1000 விளக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். 8 ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் அல்லிக்குளம் வளாகத்தில் உள்ள எழும்பூர் 13வது நீதிமன்றத்தில் வைகோ இன்று காலை சரணடைவதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி கோபிநாத், தற்பொழுது வைகோவை பிணையில் விடுவிப்பதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த வைகோ தான் சரணடைவது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக் கொண்டார். வைகோவை கைது செய்து வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இனப்படுகொலை செய்ததை நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்கு, அதற்காக நாடகம் அல்ல. நான் இதற்காக ஏற்கனவே என் மீது போட்ட வழக்கில் எந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கவில்லை. 10 வருஷம் ஜெயிலுக்கு போக தயாராக இருந்துதான் போன தேச துரோக வழக்கிலும் சொன்னேன். இந்த வழக்கிலும் எந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கப் போவதில்லை. 10 வருஷம் சிறை என்றாலும் ஏற்றுக்கொள்வேன். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட வைகோ சிறையில் அடைக்கப்பட்டார். பிஎஸ்என்எல் இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோர் இன்று நேரில் ஆஜராகினர். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் பதவி வகித்த போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிவேக உயர் இணைப்புகள் கொண்ட தொலைபேசி இணைப்பகம் நடத்தியதாக புகார் எழுந்தது. இதனால் அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் சிபிஐ காவல்துறையினர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மே 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மைல்கற்களில் ஹிந்தி பெயருக்கு திமுகவே காரணம், பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய நெடுஞ்சாலை மைல்கற்களில் ஹிந்தியில் பெயர்கள் எழுத்தப்பட்டதற்கு அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவே காரணம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் நரிக்குளம் பகுதியில் 21 கோடி ரூபாய் செலவில் பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவினை பொன் ராதாகிருஷ்ணன் தொடக்கி வைத்தார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக 1748 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மைல்கல்ல இந்தி எழுத்துக்கள் போடக்கூடியது. இந்த ஆணை பிறப்பித்தது மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எந்த வழிகாட்டுதலில் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டுதலில் நடந்தாங்க. 2 வேஷம் போடக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் இருங்க. தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு தரும் என கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தில்லியில் நடைபெறும் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்தார். லாரி உரிமையாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் கோரிக்கைகளை துச்சமென மதித்து செயல்படுகிறது மத்திய மாநில அரசு. உடனடியாக வறட்சியிலிருந்து விவசாயிகளை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும்
மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும். தஞ்சாவூரில் காவிரி தாய் உரிமை மீட்பு குழுவினர் 7வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 7வது நாளாக காவிரி தாய் உரிமை மீட்பு குழுவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் ஆதரவு தெரிவித்து இதில் கலந்து கொண்டுள்ளனர். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி அவர்கள் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு புதிய ஒற்றை தீர்ப்பாயம் நிறைவேற்றுவதாக அறிவித்துள்ளார். அவ்வாறு வந்துவிட்டால் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் வர வாய்ப்பில்லை என்பது உறுதியாகிவிட்டது. இந்த புதிய ஒற்றை தீர்ப்பாயம் திரும்ப பெறும் வரை எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தில்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி தமிழக விவசாயிகள் கடந்த 21 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீதிமன்ற வளாகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பழைய துறைமுகம் அருகே கடலில் இறங்கி சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் உணவு நம்ம விவசாயம் நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக நடக்குது. அதை அழிக்கிறதுக்குன்னே இந்த அரசு விவசாயியை வஞ்சிச்சு வருது. பயிர் செய்யும் விவசாயத்தில் மீத்தேன் வாயு எடுக்க போறாங்களாம். அதை தடை செய்ய சொல்லி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் போராடுறோம். இந்த போராட்டத்தை அதை தடை செய்ய வரைக்கும் போராட்டம் நீடிக்கும். விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி தடையை மீறி பேரணி சென்ற விவசாயிகளும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. வறட்சி பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் கோரி தில்லியில் தமிழக விவசாயிகள் கடந்த 21வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்கோட்டை பொது வளாகத்தில் இருந்து விவசாயிகள் பேரணி செல்ல முயன்ற போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தடையை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் கணேசனை சந்தித்து மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி செய்ய என்று கேட்கப்படுறதுக்கு காவல்துறை வச்சு அடிக்கிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள், காவல்துறை அடாச்சாரம் பண்றார்கள் என்பதை தமிழக மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். டெல்லி மாநகரத்தில் விவசாயிகள் மிகவும் கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை பிரதம மந்திரி அவர்கள் உடனடியாக சந்தித்து அவர்கள் கோரிக்கையை தீர்த்து வைப்பதற்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் அவர் கவனத்திற்கு கொண்டு வருகிற அளவிலே மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநில அரசாங்கத்திற்கு எங்களது கோரிக்கையை தெரிவிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் ஒன்று கூடி செல்லும் பொழுது அதற்கு அனுமதி வழங்காமல் போலீஸ் துறையினர், தமிழ்நாடு போலீஸ் எங்களை அராஜக முறையிலே அடக்க நினைக்கின்றார்கள். தில்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழக அரசு கோரிய வறட்சி நிவாரணத் தொகையை வழங்கிட கோரிக்கை விடுத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய 40,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும். மீத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பது போன்ற திட்டத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும். நாடு முழுவதும் விவசாயிகள் பெற்றுள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். டெல்லியிலே கடந்த 20 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் ஆபிரகாம் பண்டிதர் சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஒற்றை தீர்ப்பாயத்திற்கான சட்ட முன்வரைவை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும்னு கேட்டுக்கிற நேரத்தில் இப்பொழுது இந்த ஆணையம் முழுக்க கலைச்சிட்டு ஒற்றை ஆணையம் அமைக்கிறோம். 32 மாநிலத்துக்கு ஒரே ஆணையம், எல்லா தீர்ப்பும் ரத்து, நீங்கள் இனிமேல் மனு கொடுங்க, எல்லா மனு கொடுத்து அது மூலியமாக வரணும்னா இது நடக்கிற காரியமாக. அதனால் அப்படி அமைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மசோதாவை திரும்ப பெறணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்ளிடம் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் மயிலாடுதுறை அருகே திருவரப்புத்தூரில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
டெல்லி தலைநகரத்தில் 21வது நாளாக நம்ம ஐயாக்கன் அவர்கள் அங்கே இன்னைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வலியுறுத்தி இன்று எதிர்மறைப்பதற்காக இங்கே வந்து கலந்து கொண்டோம். கோரிக்கை நிறைவேறவில்லாட்டினால் மீண்டும் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாயிகளின் கூட்டமைப்பின் சார்பில் தனியார் வங்கி கிளையின் முன்பு 100க்கும் அதிகமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது இயற்கை சீற்றங்களினால் சேதமடையும் வாழை மரங்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். வாழைக்கு பொறுத்தவரை காத்தடிச்சு சாஞ்சா வாழைக்கு இன்சூரன்ஸ் இல்லை. அது வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாழையில வந்து பெரிய பாதிப்பே காத்தடிச்சாயிரதா. அது நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணினால இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அதனால வாழைக்கும் சேர்ந்து தான் வாழை காத்தடிச்சு சாய்ந்தாலும் காய்ச்சடிச்சு சாஞ்சு போனால் கூட இன்சூரன்ஸ் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. சிவகங்கை அருகே உள்ள கொல்லங்குடி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் பங்குனி சுவாதி திருவிழாவில் இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை அருகே உள்ள கொல்லங்குடி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் பங்குனி சுவாதி திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழாவின் முதல் நிகழ்வான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. முன்னதாக திருக்கொடிக்கு விசேட அர்ச்சனைகள் செய்யப்பட்டு கோவிலை சுற்றி பவனியாக எடுத்து வரப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா திரு ஆவினன்குடி திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரு ஆவினன்குடி கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தை தொடர்ந்து வள்ளி தேவானை உடனுரை முத்துக்குமார சுவாமி பட்டக்காரர் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு மண்டக படிதாரர்களால் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். மெட்ரோ ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு, 10 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 10 பேர் பலியாகினர், மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பாதுகாப்பு படையினர் முனைப்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டுவெடிப்பிற்கான காரணம் பற்றி தெரியவில்லை. இந்த குண்டுவெடிப்பை அடுத்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 3 ரயில் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் தொடரை கைப்பற்றியுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு சென்றிருக்கும் பாகிஸ்தான் அணி 4 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடியது. முதல் 2 போட்டிகளில் பாகிஸ்தானும் 3வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியும் வெற்றி பெற்றன. இந்த நிலையில் 4வது போட்டி பெரும் எதிர்பார்ப்புடன் நடைபெற்றது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 124 ரன்களை எடுத்தது. பின்னர் ஆடிய பாகிஸ்தான் அணி 19 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 127 ரன்களை எடுத்து வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை, தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி நடவடிக்கை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும், தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தில்லியில் 21வது நாளாக தொடரும் போராட்டம்,
விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் கடைகள் அடைப்பு. தேச துரோக வழக்கில் வைகோ கைது, சென்னை புழல் சிறையில் அடைப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.